என் நெஞ்சில் குடியிருக்கும் மைண்ட் கிராஃப்ட் வீரர்களே, நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் நல்லா கேளுங்க. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, டிஎம்கே கட்சி செஞ்ச சில ஊழல்கள், அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அதாவது என்ன ஊழல்கள்னா, இந்த கட்சியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டாங்கள்ல, அதான் என்ன வீடியோனா அந்த மினி கேம் விளாண்டாங்களே, அந்த வீடியோவில் எல்லா கூட மினி கேம் விளையாடி போட்டுருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்க கூட விளையாடி மினி கேம் விளையாடி போடணும், எல்லாத்துக்கும் வீடியோவில் வரும்னு ஆசையாக இருக்குது. அதனால எல்லாருமே மினி கேம் விளையாடி போட்டாங்க. சரி, நானும் அதே மாதிரி தான் மினி கேம் விளையாடி போடலாமேன்ட்டு மெசேஜ் போட்டிருந்தேன். கஷ்டப்பட்டு கட்டி நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் கொஞ்ச நாள் மினி கேமே விளையாடல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவங்க வந்து கட்சியில் இது பிஸியாக இருந்தாங்க, அதனால தான் அவங்க விளையாட வரல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி, கட்சியில் பிஸியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் பாருங்க, கட்சி வீடியோ மட்டும் போட்டாங்க, பல வீடியோ போட்டாங்கல்ல, மினி கேம்லாம் விளையாடி போட்டாங்க. நீங்களே பாருங்க, இது கட்சி சம்மந்தப்பட்ட வீடியோவா? இது பார்க்க யாருக்கு கட்சி சம்மந்தப்பட்ட மாதிரி வீடியோ இருக்குது? சரி, இப்படிலாம் அங்கே போட்டுருக்கான்ட்டு வீடியோஸில் போய் பார்க்கலான்ட்டு வீடியோஸ்க்கு போனால் அங்கே என்ன போட்டுருக்காங்கன்னு பாருங்கள். கீழே ஜேஎம்கே ப்ளஸ் மீட்டு, அதுக்கப்புறம் மாநாடு இதெல்லாம் போட்டுருக்காங்க. ஓகே, மேலே என்ன வெரிஃபைபிள் டார்ச்சர் யூ ஐ டார்ச்சர் அந்த மாதிரிலாம் என்னமோ போட்டுருக்காங்க. சரி, அது கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ மினி கேம் வீடியோ போட்டுருக்காங்க. நான் மெசேஜ் போட்டேன் என் கூட மட்டும் வராமல், அதுக்கப்புறம் மினி கேம் வீடியோலாம் போட்டு நான் கொண்டு விளையாடலாங்கிறீங்களா? இல்லை, என்ன நியாயம்? நீங்களே பாருங்க, இல்லை யாருக்குமே சமமான உரிமை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு நியாயம், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இவ்வளோ செஞ்சு அவங்களுக்கு நீயே ஓட்டு போடுறீங்க. எங்களுடன் வில்லேஜுக்கு வந்தாயா, ஃபார்மிங் செய்தாயா, அறுவடை செய்தாயா, வில்லேஜருக்கு உதவி செய்தாயா, அல்லது இரவில் ஜோம்பியுடன் போராடினாயா? ஆனால் நாங்கள் அவங்க மாதிரி இல்லை. நாங்கள் வில்லேஜுக்கு போயிருக்கோம், ஃபார்மிங் பண்ணியிருக்கோம், அறுவடைலாம் செஞ்சுக்க, அது கூட வில்லேஜ் ஜோம்பிஸ் கூட சண்டை போட்டிருக்கோம். நம்ம எதிர்கட்சின்னா செஞ்சாங்க. இதே நீங்கள் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, நாங்கள் ஜெயிச்சோன்னா எல்லாத்துக்கும் சம உரிமை தரோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதெல்லாம் விடுங்க. ஜோக்கர் ப்ரோ எத்தனை ஆப்பில் தேமா அக்கௌண்ட் வச்சுக்காரு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, டெலிகிராமு, ஹைக்கு, மெசேஜ், ஜிமெயில், ஜிபே, ஃபோன்பே, எஸ்எம்எஸ், ஸ்னாப்சாட்டு, டெலிகிராமு, டிஸ்கார்டு, இந்த எல்லா ஆப்லையும் ஜோக்கர் ப்ரோ அக்கௌண்ட் வச்சுக்காங்க. இல்லை, ஒரு அக்கௌண்ட்டோட ஊழலை பற்றி பேசினாலும் ஒரு மாநாடு பத்தாது. ஸோ அடுத்த மாநாடு கண்டிப்பாக வரும். சரி, ஓகே, எது வச்சு பற்றி நம்ம கொஞ்சம் ஆவேசமாக பேசிட்டோம். சரி, நம்ம கட்சியோட கொள்கையை பற்றி பேசலாமா? நம்ம வில்லேஜை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவராக அமைப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வில்லேஜை பாதுகாப்புக்காக ஒரு வில்லேஜர் பாதுகாப்பு படை ஒன்று அமைக்க போகிறோம். அடுத்து விவசாயத்துக்கு கஷ்டத்துக்காக ஒரு நல்ல நீர் வசதியுடன் கூடிய ஒரு பெரிய விவசாய நிலத்தை உருவாக்கித்தரும். அடுத்து நம்ம வில்லேஜில் நிறைய கிளிப்பராளத்தில் இருப்பதால் நம்ம வில்லேஜில் 20 பூனைகளை இருப்பான்னு ஒரு முடிவில் இருக்கணும். அடுத்து பிளேயர்ஸுக்கும் வில்லேஜுக்கும் ஒரு நல்ல நட்பு உருவாக்கி தருவோம். அடுத்து குற்றம் செய்த பிளேயர் அல்லது வில்லேஜருக்கு குற்றவாளிக்கு ஒரு சிறந்த தண்டனையை தருவோம். வில்லேஜில் யார் சேதம் ஏற்பட்டுறாங்களோ அவங்கள வச்சு அந்த சேதத்தை சரி செய்வோம். இதை நம்ம கட்சியோடைய கொள்கை. சரி, அவ்வளோதான், நம்ம கட்சியோட மாநாடு முடிஞ்சிச்சு. கடைசியாக ஃப்ளாக் சாங் மட்டும் கேட்டு போகிறீங்களா? இளைஞர் சக்தி எழுந்திடட்டும், இனிய கனவுகள் நனவாகட்டும், தமிழின் பெருமை தழைத்தோங்க, எங்கள் பயணம் தொடரட்டும். இளைஞர் சக்தி எழுந்திடட்டும், இனிய கனவுகள் நனவாகட்டும், தமிழின் பெருமை தழைத்தோங்க, எங்கள் பயணம் தொடரட்டும். கை
கைகள் கோர்த்து முன்னேறுவோம். காலம் போற்றும் வெற்றி காண்போம்.